திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை. பாடல் 16. காதார் குழையாட பைம்பூன் களநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதித்திரம் பாடி சூழ் கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடலோரெம்பாவாய். இப்பாடலின் விளக்கம். காதில் அணிந்துள்ள குலை முதலிய காதணிகள் அசைய, உடம்பில் அணிந்துள்ள பிற அணிகலன்கள் அசைய, மலர் மாலைகள் அணிந்திருந்த கூந்தல் அசைய, வண்டுகளின் கூட்டம் எழுந்து சுழல, குளிர்ந்த நீரில் மூழ்கி சிறிய ஆடரங்கை துதித்து இசைத்து, இறைவன் அகரப்பொருளாக எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பதை இசைத்து, ஒளி வடிவாக உள்ள அப்பெருமான் பெருமைகளையெல்லாம் பாராட்டி இசைத்து, சுற்றி அணிந்துள்ள கொன்றை மாலையை புகழ்ந்து பாடி, அவன் எப்பொருட்கும் முதலான முறைமையை இசைத்து, ஈரான இயல்பை இசைத்து, நம்மை வேறுபடுத்தி எடுத்து பாதுகாத்து ஆட்கொண்டவளும் வளையணிந்த கைகளை உடையவளுமான உமை அம்மையின் திருவடி மாண்பை இசைத்து நீராடுங்கள் என்று இந்த பாடல் இந்த பொருளை நமக்கு காட்டுகின்றது. இந்த பாடலில் உள்ள ஒரு சிறப்பு கருத்து என்ன என்று சொன்னால், நிறைவான அடியில் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை என்று பாடுகின்றார். பேதித்தல் என்பது சிவசக்தி ஒன்றே முதலில் திரோதான சக்தியாக இருந்து மும்மலங்களையும் தங்கள் தொழில்களை இயற்ற ஏவி, அவை தொழில் இயற்றும்படி இந்த திரோதான சக்தி ஏவி உயிரை அறியாமையிலும் மயக்கத்திலும் அழுத்துகின்றது. பின்பு அந்த சக்தியே அருட்சக்தியாக மாறி பேரின்பம் நுகரச் செய்கின்றது. இந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறுகின்றது. எனவே அந்த அருட்சக்தியினை போற்றி பாடுவீராக என்று மணிவாசகப் பெருமான் இங்கே நமக்கு காட்டுகின்றார். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்பது இந்த காரண உடல் முதல் எடுத்து என்ற சொல் அனாதி கேவல நிலையில் ஆன்மாவானது ஆணவ மலத்தோடு கூடி கிடந்து அறியாமையில் இருந்தது. அந்நிலையிலின்று எடுத்து கருவி கரணம் உடல்கள் முதல் தனு கரணம் புவன போகங்கள் ஆகிய சகல நிலைக்கு கொண்டு வந்து விடுத்து, இவையெல்லாம் கொடுத்து, உடல் முதல் பரு உடல் வரையுள்ள 5 உடல்களையும் அந்த கரணங்களையும் தந்து சகல நிலைக்கு எடுத்து, பின்பு சுத்த நிலைக்கு இந்த கருவிகளின் மீது உண்டான சார்பினை நீக்கி அருட்சார்பினை சேரும்படியாக எடுக்கின்றது. எனவே இந்த சைவ சித்தாந்தத்தில் எடுத்து என்கின்ற சொல் மிகச் சிறப்புடையது. சிவஞான சித்தியார் என்கின்ற நூலில் முதல் பாடலிலே என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என்று ஆசிரியர் காட்டுகின்றார். அதற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் உரை கூறுகின்ற பொழுது, பவமாய கடலில் அழுந்துகின்ற என்னை அதன்கண் அழுந்தா வண்ணம் கருணை கையால் எடுத்து என்று காட்டுவார். எனவே இந்த ஆன்மாக்களினுடைய அறியாமை நீங்கி படிப்படியாக முறைமையாக தவம் அமைந்து முறைமையாக எம்பெருமானுடைய திருவருட்சார்பினை சேர்வதை இந்த பாடல் நமக்கு திருவருட்சார்பின் அம்மை நம்மை சேர்க்கிறாள், எனவே அம்மையை பாடுவீராக என்று மணிவாசகப் பெருமான் நமக்கு பதிவு செய்கின்றார். திருச்சிற்றம்பலம்.